அனைவருக்கும் வணக்கம். நான் டிலக்ஷன். இன்றைய நாளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் கதைக்க போகிறேன். சரிதானே? அந்த வகையில் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்குது. அதை முதலேருந்து சொல்கிறேன், என்னென்ன வடிவாக தெளிவாக முழுமையாக கேளுங்கோ. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் வீதி இருக்குது தானே, அந்த வீதியில் வந்துட்டு தெருவோர கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறுவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 20-22 வயது மதிக்கத்தக்க சிறுவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெருவோரத்தில் ஒரு பழக்கடி ஒன்று போட்டு, அதாவது அனுமதியோடு வந்துட்டு பழக்கடி ஒன்று போட்டிருக்கான். சரிதானே? அந்த வகையில் மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு வந்து வரி கட்டணும். அதாவது அரசாங்கத்துக்கு மாதம் அந்த வரி அந்த இடத்துக்குரிய வரி வந்துட்டு கட்டணும். சரிதானே? அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிறுவன் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வரி கட்டையில் என்று நான் நினைக்கிறேன். யாழ்ப்பாண மாநகர சபையால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு 2-3 பேர் வந்திருந்தவை. அந்த சிறுவனை வரி பற்றி விசாரிக்கிறதுக்காக வந்திருந்தவை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவையிட்ட அந்த சிறுவனோட பார்த்தீங்கன்னு சொன்னால் வரியை தருமாறு சண்டையிட்டு சொன்னால் பழங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெற்றுக்கொண்டு போனதாக வந்து ஒரு காணொளி மூலமாக வந்துட்டு நான் பார்த்துருந்தேன். நான் அந்த காணொலியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ இறுதியில் வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு அதிகாரி, அதாவது ஒரு அரசு அதிகாரி வந்து தனிப்பட்ட ஒரு ஆள் மீது, அதாவது எந்த ஒரு விஷயத்துக்காண்டியும் தனிப்பட்ட ஒரு நபரை பார்த்தீங்கன்னு சொன்னால் கை வைக்கிறதுன்றது அது எந்த விதத்தில் நாகரிகம்னு எனக்கு சொல்ல தெரியலை. ஆனால் உண்மையிலேயே அந்த சிறுவன் வந்து அந்த அரசு அதிகாரிக்கு, அதாவது மாநகர சபை ஊழியர்களுக்கு அந்த சிறுவன் அடித்தாலும் கூட அந்த மாநகர சபை ஊழியர் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணுமே தவிர அந்த சிறுவனை வந்துட்டு திரும்பி அடிக்கிறதுன்றது அது எந்த விதத்தில் சரி என்று எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் அந்த சிறுவன் வந்துட்டு அந்த இடத்துல பேசாமல் இருந்தவன் இவர் வந்துட்டு அடித்ததா அந்த காணொலியை வந்துட்டு பதிவாகிருக்கு. சரிதானே? இவர் அடிக்க போன மாதிரி அந்த காணொலியில் வந்துட்டு பதிவாகிருக்குது. இது எந்த வகையில் நியாயம் என்று எனக்கு சொல்ல தெரியலை. அந்த சிறுவன் வந்துட்டு வருமான வரி இல்லாட்டி அந்த இடத்திற்குரிய வரி கட்டாமல் இருந்தாலும் கூட அது அவனுடைய ஒரு தவறு தானே, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் கூட அதுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்காமல் அந்த சிறுவன் மேலே கை வைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் என்றதை நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தா தெரியும். நார்மலாக வந்துட்டு அந்த சிறுவன் வந்துட்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறான். அவையில் வந்துட்டு அந்த முரண்பாடான ரீதி இல்லாமல் வந்துட்டு அந்த பணத்தை அதோட அவையிலே வந்துட்டு அந்த காணொலி எடுத்திருக்கிறான். சரிதானே? இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக வலைத்தளங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிக பரவலாக சர்ச்சையான விஷயமாக மாறிக்கொண்டு வருது. மாநகர சபை ஊழியர்கள் வந்துட்டு என்னென்ன இப்படி செய்யலாம், அந்த சிறுவனையே நடிக்க போகலாம் என்ற மாதிரிட்டு அதில் சொல்லப்படுது. அதே விஷயம் அதில் அந்த காணொலியில் வந்துட்டு அவர் கையோங்கி அடிக்கிறதா வந்துட்டு அவன் தடுக்கிறதாயும் பதிவாக இருக்குது. ஆனால் அவர் அடித்ததா, அவர் பழங்கள் வரிக்கு பதிலாக பழங்கள் பெற்றுக்கொண்டதாகவும் வந்துட்டு அதில் சொல்லப்படுது. இந்த உண்மை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிவரும் காலங்களில் தெரிய வரும். ஏனென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடையில் அந்த சிறுவன் ஒரு சின்ன கடையோடு போட்டிருந்தவன் தானே, அதுக்கு பின்னால் ஒரு சின்ன பெட்டி கடை மாதிரி தான் போட்டிருந்தாங்க பழக்கடை. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடை ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிசிடிவி கேமரா வந்துட்டு அதில் பூட்டி இருக்குது. ஸோ அந்த சிசிடிவி கேமரா விசாரித்தா மட்டும், அந்த சிசிடிவி கேமராவில் நடந்த விவரங்களை பற்றி பார்த்தா மட்டும்தான் உண்மை வெளிப்படும். இதில் சரியான உண்மை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இந்த வீடியோவில் வந்து சரியாக தெரியலை. காரணம் என்ன சொன்னால் மாநகர சபை ஊழியர்கள் ஒரு ஆள் தான் வந்து அந்த வீடியோவை வந்துட்டு காணொலியை எடுத்திருக்கிறார். ஸோ அந்த உண்மைத்தன்மையை வந்துட்டு மிக தெளிவான என்ன சொன்னால் அந்த படியன் மேலேயும் தவறு இருக்கலாம், இவங்களுடைய மேலேயும் தவறு இருக்கலாம், மாநகர சபை ஊழியர்கள் மேலே தவறு இருக்கலாம், சிறுவர் மேலேயும் தவறு இருக்கலாம். ஸோ ஆட்ட பக்கம் உண்மை பொய்ன்றது நாங்கள் தொடர்ந்து பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இது என்னென்னு சொன்னால் அந்த காணொலியில் உண்மையாக சொல்ல போனால் அவர் அடிக்க போயிருந்தவர். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காணொலி ஆட் பண்ணுறார், அதில் அடிக்க போயிருந்தவர். இருந்தாலும் கூட என்னதான் அந்த படியர் வந்து பிழை செய்திருந்தாலும் வருமான வரி கட்டாமையோ இல்லாட்டி வரி கட்டாமையோ இருந்திருந்தாலும் கூட இவைகள் வந்துட்டு அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்குரிய நடவடிக்கை, சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம் அவன் மேலே. ஸோ அதை எடுக்காமல் அந்த அவர் கதைக்கிற விதங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விதண்டாவாத கதைகள் மாதிரி அந்த
என்னென்னு சொல்கிறது, இப்போ அவன் அடி வேணுமெண்டே பம்புளுக்கு போகணுமெண்டா மாதிரி போன கதை மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பாருங்க, பார்த்தா உங்களுக்கும் முழுமையான ஒரு தெளிவு கிடைக்குமென்றதை நான் நம்புகிறேன். ஸோ இந்த சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வாரீங்க சனமாக இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தொடர்ந்து வரக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நான் அந்த வீடியோ வந்துட்டு இறுதி ஆட் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோ. வீடியோ எடு சும்மா பணம் பண்ணிக்கணும் நீ வந்து எங்க சொல்லு பழமாயிட்டு போலாம் எத்தனை நேரம் வந்து சொல்லி இருப்பேன். நீங்க சொல்ல பணம் பண்ணிக்கணும் தம்பி கதைய கூட சும்மா பணம் பண்ணிக்கணும்.